Hello everyone, நான் நவீன் குமார். இன்னைக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டெமோலிஷன் வர்க் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சது. இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் முடிக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து கண்டிப்பா பண்ணிடுவோம். இது பெஸ்ட் கண்ட்ரோலோட கம்ப்ளீட் வீடியோ இது. பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஸ்ப்ரே பண்ணி பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோல வந்து போட்டுருப்பேன். பட் என்ன இதுலயே வந்து பாத்தீங்கன்னா பைப் வந்து போட போறோம். கேபிள் டைப்ல இருக்கும். கேபிள் கிடையாது. ஒரு திக்னஸ் பைப் வந்து போடுறோம். இது 12 mm திக்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைப் வந்து இருக்கும். இதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து பெஸ்ட் கண்ட்ரோல்லாம் வந்து பண்ணுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் நாள் வரைக்கும் தான் தாங்கும். அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என்னென்னா அதில் இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ட்ரில் பண்ணி சாக் பீஸ் அந்த மாதிரி வந்து போட்டு இல்லைன்னா ஒயிட் சிமெண்ட் வந்து போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வந்து இருக்கும். பட் என்னென்னா அது வந்து பிளெயினான ஏரியாவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பட் என்னென்னா இது கம்ப்ளீட்டாகவே வந்து வுட் ஒர்க் வந்து வர போகிறதுனால வுட்டுக்கு கீழே அப்படின்னா இந்த சைடு வந்து ஒரு எல் ஷேப் கவுண்ட்ரு வருது அப்படின்னா அந்த கவுண்ட்ரு கீழே போயிட்டு ட்ரில் பண்ண முடியாது. ஜஸ்ட் வந்து ஸ்ப்ரே மட்டும்தான் பண்ண முடியும். பட் என்னென்னா இந்த மாதிரி பைப் லைன்லாம் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரியும். பைப் லைன்லாம் வந்து போட்டதுக்கப்புறம் நீங்கள் எப்பப்போ வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆமாம், இல்லை அங்கே நிறைய வந்துருந்தது. அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நல்லா வச்சுருங்க. எங்க கிச்சனை காமிச்சு எங்க மாதிரி மோசமான இருக்க கூடாது. அந்த அடிங்க கிளம்பி வருது. கெமிக்கல் மட்டும் ஊத்தி பெருசா இருக்கணும். இன்னும் நல்லா ப்ரெஷர் வந்து ஏற்றுங்க இல்லையா?
அது ஃபுல்லாகிடுச்சு, அதை க்ளோஸ் பண்ணிடுறீங்களா? ஆமாம், அது அப்படியே மட்டும் நல்லா தெரியும். அந்த ஒரு பக்கத்தை மூடிட்டு அப்படியே ப்ரெஷர் போடுங்க. ஒரு பக்கத்தை வாய் மூடிட்டு இந்த ஃப்ளோரில் இந்த பைப் வந்து போட்டதுக்கப்புறம் வந்து இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்றது இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து தெரியும் உங்களுக்கு. டைல்ஸ் வந்து எல்லாத்தையும் இப்போது லேயிங் வந்து பண்ணுவாங்க. அந்த லேயிங் பண்ணுற கீழே பாட்டம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோர்லேயே வந்து இது இருந்துடும். இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாத்தையும் வந்து போட்டு முடிச்சிட்டாங்க. இதில் வந்து இந்த பேபி சிப்ஸ் அந்த மாதிரி வந்து இல்லைனா லைட்டாக ஜல்லி இல்லைனா எம்சாண்டோட ரப்பீஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அட்லீஸ்ட் அதையாவது ஃபில் பண்ணோன்னா அந்த ஹோல்ஸ் வந்து அடைக்காமல் இருக்கும். இந்த பைப் லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் வந்து ஒரு 1 feet இருக்கும். இந்த ஹோல்ஸ் வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து 1 feet இருக்கும். அதுக்கப்புறம் அகெயின் வந்து 1 feet. 1 feetலாம் இல்லை, அதோட கம்மியாகவே இருக்குது. இதில் வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இதில் அங்கங்கே வந்து ஹோல்ஸ் இருக்கும். இது வந்து அடைக்காத அளவுக்கு வந்து நம்ம பார்த்துக்கணும். இதில் நீங்கள் அப்படியே வந்து கலவை அந்த மாதிரி வந்து போட்டிங்கன்னா உள்ளே வந்து என்ன நடக்குதுன்றது வந்து தெரியாது. லேயிங் பண்ணுற ஆளுங்களாம் வந்து சொல்லுவாங்க, இந்த பைப் லைன்லாம் வந்து கலவெல்லாம் போட்டு டைட் பண்ணாலும் கூட காங்க்ரீட்டில் வந்து போட்டாலும் கூட உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வராதுன்னு சொல்லுவாங்க. பட் என்னென்னா உள்ளே வந்து ஒன்ஸ் வந்து நம்ம போட்டதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. அதுக்காக தான் முடிஞ்ச வரைக்கும் அந்த சிப்ஸ் இல்லை அப்படின்னா பேபி சிப்ஸ் இருக்கும், இல்லைன்னா ரப்பிஷ் அந்த மாதிரி வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹோல்ஸ் வந்து அடைக்காது. உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் ப்ராப்ளம்ன்றது வந்து இந்த மாதிரி பெஸ்ட் கண்ட்ரோல்லாம் வந்து ஃப்ளோர்லேருந்து வருது அப்படின்னா இதை அவாய்ட் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா இது வச்சு பண்ணியிருக்காங்க இல்லையா, இது வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சின்ன பம்ப் வச்சு, இந்த பம்ப் வச்சு வந்து இப்போதைக்கு இது ஜஸ்ட்டு வந்து செக்கிங் மட்டும்தான் பண்ண முடியும். அது ஃப்யூச்சரில் நம்ம பண்ணோம் அப்படின்னா மோட்டர் ப்ரெஷர் வச்சு தான் வந்து பண்ண முடியும். ஏன்னா எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரெஷரில் வந்து 100% வந்து போகாது. இதுக்கு முன்னாடி வீடியோலாம் வந்து பார்த்துருந்தீங்க. இந்த சைடு வந்து ப்ரெஷரில் வந்தோம். ப்ரெஷரில் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இதில் ஆக்சுவலாக வந்து 2 விதமான பைப்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் நார்மலாகவே ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அந்த பைப்போட திக்னஸ், அதுக்கப்புறம் வந்து இதோட நிறைய மாடல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இது எல்லா பைப்பும் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கிட்ட ஹோல்ஸ்லாம் இருக்குது. மேக்ஸிமம் அது கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் மேலெலாம் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ண தேவை கிடையாது. ஏன்னா அது திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து ஒரு திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே கன்சீல்ட் ஆகிடும். உங்களுக்கு ப்ரொஜெக்டை வெளியெலாம் வந்து பார்த்திங்கன்னா வராது. ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த டைல்ஸ்லாம் கீழெல்லாம் உடைக்கலை, பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஆல்ரெடி நம்ம ப்ளம்பிங் லைனுக்கு யூஸ் பண்ணுற பைப்பே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இதுக்காக வந்து தனியாக உடச்சி கான்க்ரீட் அந்தளவுக்கு உடச்சிலாம் போடணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம டைல்ஸோட அந்த கலவை போடுறோம் இல்லையா, அந்த சிமெண்ட் இதெல்லாம் அது போடுற வழியிலேயே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து உள்ளே கன்சீல் பண்ணிடலாம். அதோட கன்சீல் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ டைல்ஸ் வந்து போட போகிறாங்க. அது கன்சீல் பண்ணதுக்கப்புறமா தான் அதோட ஃபினிஷிங்ன்றது வந்து இப்படி இருக்கும். ஃபினிஷிங்னா அது உள்ளே போயிடும். பட் என்னென்னா நீங்கள் மெயினாக வந்து ஞாபகம் வச்சுருக்கிறது என்னென்னா, நம்ம இந்த சைட்லேருந்து அப்படியே பைப் லைன்லாம் வந்து அப்படியே ஓட்டி இங்கே எடுத்துன்னு வந்துருக்கும். இது எப்படின்னா நம்ம எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கே வந்து எண்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது டச் பண்ணி
ஆக்சுவலி இது கெமிக்கல் ஸ்மெல், இது பாய்சன் இது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அவுட் சைடில் வைக்கிற மாதிரி வந்து பாருங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து இதில் வந்து ஃபில் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இதில் ட்ராப் ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு கிச்சனில் அந்த மாதிரி வந்து ஸ்மெல்ன்றது வந்து வராது. பட் என்ன இது வந்து கிச்சனில் தான் வச்சுருக்கோம். இங்கே வந்து ஷட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும், மாடுலர் கிச்சன் ஷட்டர். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் மட்டும், இப்போ இதுலேருந்து ஒரு தடம் தெரியுது பார்த்தீங்களா, ஆல்ரெடி மாடுலர் கிச்சன் பாக்ஸ் வைக்கிற ஸ்பேஸ், அதோட ஸ்பேஸ் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இதோட ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே இருக்கும். இதில் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பைப் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஒரு பைப் வந்து இங்கேருந்து எண்ட் பண்ணியிருக்கோம். அதோட ஃபினிஷிங் தான் இது சும்மா எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் தான் வச்சுருக்கோம். அதில் அப்படியே வந்து ரவுண்ட் பண்ணி உள்ளே வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடும். அப்போ அது வேணும், ஃபிக்ஸ் பண்ணுறதுலாம் ப்ராப்ளம் வருதோ வரலையோ, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 இயருக்கு ஒரு வாட்டி வந்து அடிச்சுக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளம்ன்றது வந்து வராது. இதுதான் யூட்டிலிட்டி ஸ்பேஸ் வந்து இந்த சைடு வந்துடும். ஆக்சுவலாக வந்து இது ப்ராப்பராக வந்து பண்ணணும் அப்படின்னா இன்னும் சென்டரில் வந்து போடுவாங்க. பட் என்னென்னா சென்டரில் வந்து போடுறோம் அப்படின்னா அந்த பைப்பில் வந்து டீ வந்து ஜாயின் பண்ணி பண்ணுவாங்க. பட் என்னென்னா எங்களுக்கு வந்து வுட் ஒர்க் வந்து ஃபுல்லாகவே அவுட்டரில் வர்றதுனால எங்களுக்கு சென்டராக வந்து எதுவுமே வந்து தேவை கிடையாது. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபுல்லாகவே அவுட்டரில் தான் வந்து போட்டோம். அப்படின்னா இந்த வால் ஒட்டி அப்படியே வந்து இந்த கிச்சனோட ஃபுல்லாகவே அவுட்டரில் தான் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து பண்ணோம் அப்படின்னா சென்டரில் கூட போட்டுக்கலாம். பட் என்னென்னா சென்டரில் தேவை கிடையாது. எப்போவுமே வந்து அவுட்டரில் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவுட்டரில் போட்டிங்கனாலே போதும். நீங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் பேஸ்மெண்ட்டில் வந்து போடுறீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் வந்து போட்டுக்கோங்க. சென்டர் 1 மீட்டர் வந்து மேக்ஸிமம் கேல்குலேஷன் பண்ணுவாங்க. ஒரு ரூம் பேஸ் பண்ணி ஒரு 10 ஃபீட் இருக்குன்னா நடுவில் வந்து ஒரு 2 வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ஒரு ரூம் பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும். இது ஃபுல்லாகவே வந்து கபோர்ட்லாம் இந்த வார்ட்ரூப்பாக இருக்கட்டும், இந்த மாடுலர் கிச்சன்லாம் வந்து எங்களுக்கு வந்து எல்லாமே வந்து அவுட்டரில் வர்றதுனால கம்ப்ளீட்டாக அவுட்டரில் தான் வந்து இது போட்டிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.